ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு அனிஷா பத்தி பேசுறாங்க. என்னாச்சு? ஏன் உங்க முகம்லாம் வாடி இருக்கு? நாங்க தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டோங்களே. அடுத்து நல்ல முகூர்த்தம் வந்தா முறைப்படி சந்தாவை பொண்ணு கேட்குறோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இல்லை பையா, அது விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம். இங்கே பாருங்க பையா, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா நம்ம இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசலாமே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நிலா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையே என்ன? அதான் அண்ணாவும் சந்தாவும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சந்தாவோட மாமா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சந்தாவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சால் மறுபடியும் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை ஆரோ போடும் மாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சந்தாவோட முகம் வாடி இருக்கு. நிலா இருந்துட்டு, சந்தா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹரிஷ் இருந்துட்டு தலையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா நம்ம சோழன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. பையா, இப்போ என்னென்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நீங்கள் பேசிட்டு போனீங்களா, அடுத்த நிமிஷமே சேரன் பையா பேசிட்டு போனார். நீங்களும் நிலாவும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலாவும் சோழனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.